அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, தமிழ் சொற்களை கையாளுவதில் நீங்கள் ஒரு கடல், உங்கள் தீர்ப்போ மிகப்பெரிய மடல். உங்களிடம் எடுபடுமா எதிரணியின் குரல்? எனதணியின் நிஜ பூக்களே, எதிரணியின் காகித பூக்களே, இந்த நிகழ்ச்சியை வாரி வழங்கிய உபயதாரர்களே மற்றும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி, நடுவர் அவர்களே, புத்தகம் அமைதியா இருக்கு, படிச்சவன் ஆட்டம் போடுறான். பேட்டரி அமைதியா இருக்கு, குடிச்சவன் ஆட்டம் போடுறான். பணம் அமைதியா இருக்குது, வச்சுன்னு இருக்கிறவன் ஆட்டம் போடுறான். பணம் அமைதியா இருக்குது, தூக்கின்னு போறவன் ஆட்டம் போடுறான். சாராயம் காய்ச்சுற அம்பானியும் கடல்ல இருக்கான், வாங்கி விற்கிற அரசாங்கமும் கடல்ல இருக்கு, குடிக்கிற மக்களும் கடல்ல இருக்கான். இதெல்லாம் யாரோட ஜாப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்களோட ஜாப்பு. இதுல எங்க இவங்க குடும்பத்தை சிறப்பா சிக்கனமா நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? நடுவர் அவர்களே, 500 ரூபாய் பாக்கெட்ல இருந்தா ஆண் மகன் என்ன பண்ணுவார் தெரியுமா? 12 மணி எப்போ டாஸ்மாக் கடை எப்போ ஓப்பன் ஆகும், எப்ப இந்த 500 ரூபாய் எடுத்து போய் சரக்கு வாங்கிட்டு வரணும், இதுதான் இவங்களோட வேலை. ஆனா பெண்கள் என்ன தெரியுங்களா? 50 ரூபாய் இருந்துச்சுன்னா 1/2 கிலோ அரிசி வாங்கி ரசத்தை வச்சு பிள்ளைக்கு கொடுத்து புருஷனுக்கு கொடுத்து கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தா அவங்க தின்னு வாழ்றாங்க. நடுவர்களே, சுவையாக சாப்பாடு இருந்தா பிள்ளைங்க சாப்பிடும், சூடா இருந்தா கணவன் சாப்பிடுவான், மிச்சமா இருந்தா மட்டும் தாங்க அம்மாக்கள் சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு கை தட்டுங்க. நடுவர் அவர்களே, ஒரு சிலர் இருக்கா, பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு நடந்தே போய் பூ ஊற்றுவான், பெத்த காயை எட்டு உதைப்பான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா முதியோர் இல்லமே இல்லைங்க நடுவர் அவர்களே. அப்புறம் எங்கேயோ ஒண்ணு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு தெருவுக்கு தெருவு முதியோர் இல்லம் இருக்குதுங்க. இதெல்லாம் நன்றி கெட்ட பிள்ளைகள் பண்ற வேலை தானே நடுவர் அவர்களே. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்தக்கூடியவள் தாய். அந்த தாயை இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் எடுத்து போய் விடுறீங்களேப்பா, நீங்க என்ன ஆண் மகன்கள், நீங்க சிறப்பாகவும் சிக்கனமாகவும் குடும்ப நடத்துறேன்னு சொல்றீங்களே, எவ்வளவு உங்களுக்கு நெஞ்செழுத்து இருக்கும்? முதல்ல அதை சொல்லுங்க. நடுவர் அவர்களே, தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியே கோவில் கோலம் போவதுமே எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் தந்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. நடுவர் அவர்களே, கற்பூரம் கூட கொளுத்த வேணாம், நீங்க அபிஷேகம் நடத்த வேணாம், அனாதை இல்லத்துல சேர்க்காம வீட்டுல வச்சு குடும்பமா வாழுங்க முதல்ல, அப்புறமா வந்து ஆண்கள் நாங்க நல்லவங்க அப்படின்னு நீங்க சொல்ல வருவீங்க. எனக்கு தெரிஞ்ச நடுவர் அவர்களே, ஒரு அம்மா 2 குழந்தைய விட்டுட்டு செத்துட்டாரு. கணவன் சின்ன வயசு, அவங்களுக்கு ஒரு வேலை எல்லாம் தெரியாது. அவங்க என்ன வேலைக்கு போவாங்க? கூலி வேலைக்கு போவாங்க, விவசாய வேலைக்கு போவாங்க, களை எடுப்பாங்க, சோள பிப்பாங்க. அந்த குழந்தைய கை குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு தொட்டில போட்டு பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தை நடக்கிற குழந்தை, அது பக்கத்தில் இருக்க நடுவர் அவர்களே. இதை வச்சுக்கிட்டு ஒரு விறகை சுமந்துக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தைய கூட்டு வராங்க நடுவர் அவர்களே. இது நிஜமாக நடந்த வார்த்தை, கதையெல்லாம் நிஜம். நடந்து வராங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை சைக்கிள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்குது.